முதல்ல பித்ரு தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம், இவை இரண்டையும் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே தான் வரும். அதாவது பித்ருதோஷம்னு சொன்னா, நாம் முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யாமல், முன்னோர்களுக்குரிய கர்ம காரியங்களை சரியாக செய்யாமல், அவர்களுக்குரிய அந்த ஸ்ரார்த்தாதிகளை செய்யாமல் விட்டு போது அதன் மூலமாக வரக்கூடிய அந்த குறைகளை பித்ருதோஷம் அப்படின்னு சொல்றா. இது போக பித்ரு சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? அதாவது பித்ருக்கள் அவர்கள் வாங்கி கொண்ட சாபம், அவர்கள் ஏதோ ஒரு தவறினை செய்து, யாருக்கோ ஏதோ ஒரு துரோகத்தினை செய்து அதன் மூலமாக சாபத்தினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோமே. ஒரு சில பேர் இந்த மண்ணு வாரி விடுவா, தண்ணி எல்லாம் கூட வாரி விடுவா தெரியுமா? வாரி விட்டு உன் பரம்பரையே நாசமா போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சபிப்பதை கூட நாம் பார்த்திருப்போம். அது போல சாபங்கள் கூட பலித்து, அதாவது உண்மையிலேயே அந்த யார் சாபம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த துரோகத்தை இழைத்திருந்தார்களே, ஆனால் அந்த சாபம் அவர்களுக்கு பலிக்க பெற காண்பார்கள் தெரியுமா? அதிலிருந்தெல்லாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேர் சொல்லுவா, எங்க பரம்பரையில பார்த்தோம்னா ஒவ்வொரு தலைமுறையிலுமே ஏதோ ஒரு அகால மரணம் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் டெத் ஆகட்டும், அல்லது சூசைட் ஆகட்டும், அல்லது பெண்கள் மிக விரைவிலேயே இறந்து போவதாகட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் எங்க குடும்பத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு சாபத்தினை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியறது தானே. இதை எல்லாவற்றையும் தீர்க்கின்ற விதமாகத்தான் இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி திதியினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இந்த நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாளானது ஒரு சூரிய கிரகண புண்ணிய காலத்திற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது யம தர்ப்பணம் என்பதை எல்லோரும் செய்ய வேண்டும் சொல்றார். அந்த யமனுக்குரிய பிரீத்தியை செய்தால், அந்த யமனுக்குரிய அந்த மந்திரங்களை சொல்லி அல்லது யமனுடைய அந்த நாமாவளியை சொல்லி அந்த தர்ப்பணம் என்பதை செய்யும் பொழுது அந்த சாபத்தினுடைய வீரியம் என்பது குறையும், அந்த பித்ரு தோஷம் என்பது விலகும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதனுடைய வீரியம்ங்கிறது குறைஞ்சு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய காணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எல்லோருமே செய்யலாம் அப்படின்னு சொல்றது.